பாருங்கக்கா. உள்ள வா. வா. பேகவி ரேணுகா, நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் நீ இங்க இருந்து தப்பி தவறி கூட காலை வெளியில் எடுத்து வச்சிடாத. உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி தரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நானா தேடிக்கிட்ட கஷ்டத்தை உங்க தலையிலயும் சேர்த்து சுமக்கிற மாதிரி தெரியுது. இனிமேல் அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போதைக்கு இந்த ப்ராப்ளத்திலிருந்து தப்பிக்கணும். கேஸ் அப்படி இப்படின்னு வரதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் வாங்குறது தான் நீ தப்பிக்கிறதுக்கு வழினா அதை நான் செய்ய போறேன். முதல்ல ஒரு லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கலாம்னு தோணுது எனக்கா. எனிவே, நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. தப்பி தவறி கூட இங்கிருந்து வெளியில வந்துடாத. போன் எடுத்துறாத. என்னங்க, காயத்ரி கூப்பிடுறாங்க. பரவாயில்ல, அட்டன் பண்ணாத. அவ தப்பா நினைச்சுப்பா. அதுவும் இல்லாம அவ கால் அட்டன் பண்றதுனால எந்த தப்பு வராதுங்க. சொன்னா கேளு, அட்டன் பண்ணாதன்னு சொல்றல. இத பார், காயத்ரி இல்ல, கடவுளே கூப்பிட்டாலும் நீ போன் அட்டன் பண்ண கூடாது. பிரச்சனை நிறைய இருக்கு, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அட்டன் பண்ணாத. என்னாச்சு காயத்ரி? லைன் கிடைச்சதா? நான் ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்கேன். ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. சரி, இன்னொரு தடவை தான் ட்ரை பண்ண. நான் சொல்றது முதல்ல கேளு. முதல்ல நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. என்னங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். இங்க பார், இந்த சிம் கார்டை தூக்கி தூர போடு. நான் உனக்கு வேற ஒரு சிம் கார்டை புதுசா வாங்கி தரேன். என்னாச்சு? ஷோ, அவ போனே எடுக்கலங்க. என்னன்னே தெரியல. ஒருவேளை போனை தொலைச்சிட்டாளா இல்ல எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டாளா? என்ன எதுன்னு எதுவுமே புரியல சூர்யா. எதுவுமே இல்ல காயத்ரி, போன் அவகிட்ட தான் இருக்கு. அவ தான் வேணும்ட்டு போன் எடுக்காம இருக்கா. அது எப்படி சொல்றீங்க? அதான் சொன்னேனே, அவளோட நடவடிக்கை, அவளோட பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அவளுக்கும் இந்த பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இல்ல காயத்ரி, அவ தப்பு பண்ணிருக்கான்னு நான் சொல்ல வரல. பட் சம்திங் டெல்ஸ் மீ அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுது. சரி, என்ன நடக்குது பாப்போம். போனை கொடு. எழுந்திருச்சு வாங்க அண்ணி, ஒரு காஃபியாவது சாப்பிடுங்க. எந்திரிங்க அண்ணி. எனக்கு வேண்டாம் அம்மா. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா இப்படி பேசிட்டாங்கன்னு மனசுல வச்சுக்காதீங்க. அம்மாவுக்கு அண்ணன் போன துக்கத்துல எப்படி பேசணும்,
யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இது வரைக்கும் 4-5 தடவை மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. கண்ணு முழிச்சா புலம்புறாங்க, அழுவுறாங்க, மறுபடியும் மயக்கம் போட்டு விழறாங்க. இதெல்லாம் சரியாக எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கே தெரியல அண்ணி. சிஸ்டர், சிஸ்டர் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னடா அத்தை இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. அத்தை ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே சந்தேகம், ரேணுகா மேலே சந்தேகம்னு. நீங்கள் இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத சந்தேகத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் மாமாவோட டெத்தை பற்றி ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இல்லை ஏதாவது ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு பிரதராக நினச்சி என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பேசணும்னே தெரியலண்ணா. பேசித்தான் ஆகணுமான்னு தோணுது. என் துக்கத்துக்கு ஒரு வடிகால் இல்லாமலே போயிடுச்சு. தோல்ல சாஞ்சுக்கிட்டு அழறதுக்கு கூட எனக்கு ஒரு நாதி இல்லையே. அத்தை என் மேல சுமத்தி இருக்கிற குற்றத்தை எல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணி, நான் தான் எதையும் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னல. நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதையே நினைச்சு கவலைப்படுறீங்க? டேய் முத்தியா, அத்தை இத பாரு. இதை இங்க வச்சுட்டு அவன் ஃபாரின் போயிட்டான்னு இவ சொல்றா. அந்த தண்டபாணி கடங்காரன் போனை போட்டு இந்த பாஸ்போர்ட் பழசாயிடுச்சு, நான் வேற வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. இப்ப நீ இத பார்த்து சொல்லு, இதுக்கு டைம் முடிஞ்சு போச்சா இல்ல இன்னும் இதுக்கு உசுர் இருக்கான்னு. இது எக்ஸ்பைரி ஆகலை, கரண்டில் தான் இருக்கு. இப்ப நம்புறியா? அவன் ஃபாரின் போயிட்டான்னு இவ சொன்னது பொய் தானே? பொய் சொல்லி என்ன நம்ப வச்சு என் பிள்ளைய கொலை பண்ணி ஏரியில தூக்கி எறிஞ்சிருக்கா. இவ கொலைகாரிடா, என் குடும்பத்தை பாழாக்கின சதிகாரி. இவள முதல்ல நீ கைது பண்ண போறியா இல்லையா? அதை அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இவகிட்ட என்னடா பேச்சு உனக்கு? ஏய் வனிதா, மரியாதையா உண்மையை சொல்லிடு. என் பிள்ளைய நீ தானே கொலை பண்ணிருக்க. உனக்கு அந்த ரேணுகா தானே உதவி பண்ணிருக்கா. நீங்க 2 பேருமா சேர்ந்து தானே என் பிள்ளைய கொலை பண்ணி ஏரிக்குள்ள போட்டிருக்கீங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். ஐயோ அத்தை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? நான் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீ என்னப்பா பேச போற? என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கதறல் உன் காதுல விழவே இல்லையாப்பா? ஏய் வனிதா, உண்மையே ஒத்துக்க போறியா இல்லையா? அத்தை, வேண்டாம் அத்தை. உங்களோட சந்தேகத்தை ஏன் வாயில உண்மைன்னு சொல்ல வைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிராக திரும்பி நிக்குதுன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல. ஒரஞ்சிடுவே ராஸ்கல், பொய்யா சொல்றேன் என்கிட்ட. இத பாரு, என்னைக்கு என் பிள்ளை செத்தான்னு எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. அத்தை, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? கொஞ்சம் புரிஞ்சுங்க அத்தை. மாமாவோட பாஸ்போர்ட் இங்கே இருக்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் மாமா பாஸ்போர்ட் அங்கே வச்சுட்டு ஃபாரின் போறோன்னு போய் சொல்லிட்டு இங்கே கூட இருந்திருக்கலாம். இவங்களுக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம். போலீஸ்காரனடா நீ?
இல்ல போலீஸ்காரனான்னு கேக்குறேன். இப்படி கூறுகெடுத்தனமா யோசிக்கிற? நான் தான் சொல்றேனடா, இவ தான் கொலை பண்ணான்னு. மா ப்ளீஸ் மா, இது போல பேசாதமா. ஏண்டி பைத்தியமாடி உனக்கு? யாருக்கடி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? உன் அண்ணனை கொலை பண்ண கொலைகார பாவிடி இவ. ஏய் வனிதா, இத பாரு, இது வரைக்கும் உன் வாயில இருந்து உண்மையே வரல. இதுக்கு மேலேயே நீ இப்படித்தான் இருப்பேன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத்தை அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கேளுங்க முதல்ல. நீ சும்மா இருப்பா. இப்ப நீ இவள கைது பண்ணல, இங்க நடக்கிறதே வேற. அப்படிலாம் பண்ண முடியாது அத்தை. சட்டம் இருக்கு, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. ஓஹோ, அப்படியா? சட்டம் இருக்கா, வழிமுறை இருக்கா? அப்படின்னா நீ ஒதுங்கிக்கோப்பா. இது என் குடும்ப விவகாரம், என் புள்ள செத்த விவகாரம். நானே முடிவெடுத்துக்கிறேன். ஏய் வனிதா, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. மா என்னமா பேசிட்டு இருக்க? நீ சும்மா இரு, வாயை மூடி. இத பாரு வனிதா, மரியாதையா போயிடு. என் கண்ணு முன்னாடி நீ நிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. உசுர் பொழைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா ஓடி போயிடு. வாடி, வா வெளிய. விடுமா. நீ விடு. நீ வாடி. ஓடிங்கறேன். என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ அத்தை ப்ளீஸ் அத்தை. என்னடி அத்தை சொத்தனிக்கிட்டே? வாடி, வா. ஐயோ அத்தை, அத்தை சொல்றத கேளுங்க அத்தை. நான் சொல்றத கேளுங்க. விடுங்க அத்தை. விடுமா ப்ளீஸ் அத்தை. அத்தை அத்தை ப்ளீஸ். அத்தை நீ சும்மா ரூமா. அத்தை மா அத்தை மா விடுமா. என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? முத்தையா, நீ சும்மா இரு. நீ இவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? இதுக்கு மேலேயே இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தானா அடுத்த நிமிஷமே நான் வெளியில போயிடுவேன். என்னமோ சட்டம் சட்டம் வாய் ஓயாம சொல்லிட்டு இருக்கா பாரு. அந்த சட்டம் இவதான் குற்றவாளின்னு ஒரு நாள் நிரூபிக்க போகுது பாரு. அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது இவ. ஓடி வெளியில போ. ஓடி வெளியில. அத்தை போ முதல்ல வெளியில. ப்ளீஸ் வேண்டாமா. விடுங்க. விடுமா. சொல்றத கேளுங்க அத்தை. அத்தை இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச நடக்கிற கதையே வேற. கொன்னுடுவேன் உன்னை. சிஸ்டர், அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க கோவம் குறையிற வரைக்கும் நீங்க உங்க அம்மா வீட்டிலே இருங்க. அவங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வரலாம். நான் உங்களை பைக்கில் ட்ராப் பண்றேன். நான் ட்ராப் பண்ற சொன்னா எங்கே போவதோ எங்கே போவதோ, பாதை போகும் திசையில் எந்தன் கால்கள் போகுமோ, நினைவு சொல்லும் வழியை எல்லாம் நெஞ்சம் தாங்குமோ, அழுது தீர்க்க மட்டும்தான் என்ன பெண்ணின் கண்களா, உடைத்து பார்க்க மட்டும்தான் பெண்ணின் நெஞ்சமோ, எங்கே போவதோ எங்கே போவதோ, பாதை போகும் திசையில் எந்தன் கால்கள் போகுமோ, நினைவு சொல்லும் வழியை எல்லாம் நெஞ்சம் தாங்குமோ, எங்கே போவதோ எங்கே போவதோ. எந்த நேரம் என்ன நடக்கும் தெரிந்தவர் இல்லை இல்லை, இந்த வாழ்க்கை அது போலவே விடுகதை இல்லை, தெய்வம் கோடி இருந்த போதும் எதுக்குமே கண்கள் இல்லை, என்னை சுத்தி காற்று இருந்தும் சுவாசம் எனக்கு இல்லை, எங்கே போவதோ எங்கே போவதோ, பாதை போகும் திசையில் எந்தன் கால்கள் போகுமோ, நினைவு சொல்லும் வழியை எல்லாம் நெஞ்சம் தாங்குமோ, அழுது தீர்க்க மட்டும்தான் பெண்ணின் கண்களா, உடைத்து பார்க்க இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவோம் மச்சான். என்ன விஷயம்? பெண்ணின் நெஞ்சமோ, எங்கே போவதோ எங்கே போவதோ, சொல்றா. பாதை போகும் பாரு, திசையில் இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவோம் மச்சான். கால்கள் போகுமோ. அண்ணா ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? மச்சான் ஒரு நிமிஷம் அப்படியே கட் பண்ணு மச்சான், நானே திருப்பி லைன்ல வரேன். சொல்லுமா. அண்ணா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். என் கையில் ஃபோன் இல்லை. ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் பேசிட்டு கொடுத்துட்றேன். என்னம்மா பண்ணுமா, பேசிட்டு கொடு. தேங்க்ஸ்ண்ணே. number
calling is either switched off or not reachable. ஐயோ ரேணுகா போனை தயவு செஞ்சு ஆன் பண்ணு. ப்ளீஸ் தயவு செஞ்சு போனை ஆன் பண்ணு. போனை ஆன் பண்ணு. அம்மா சீக்கிரம் பேசிட்டு விடுமா, நான் அர்ஜென்ட்டாக பேசணும். ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். என்னம்மா ஃபோன் எடுக்க மாட்டாங்களா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. ஃபோனை கொடுமா, செல்லு ஆன் ஆனால் தான் நம்ம பேச முடியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்படியே நேராக போனீங்கன்னா அங்கே பப்ளிக் பூத் ஒன்று இருக்கும். திறந்துருந்துச்சுன்னா அது உங்கள் அதிர்ஷ்டம், நீங்கள் போய் பேசலாம். போய் பாருங்கம்மா. எந்த நேரம் என்ன நடக்கும் தெரிந்தவர் இல்லை இல்லை. இந்த வாழ்க்கை அது போலவே விடுகதை இல்லை. தெய்வம் கோடி இருந்த போதும் எதுக்குமே கண்கள் இல்லை. என்னை சுத்தி காற்று இருந்தும் சுவாசம் எனக்கு இல்லை. அத்தை அத்தை அண்ணி பாவம் அத்தை. அவங்கள அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டோமே அத்தை. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்க, என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டாமா? சூர்யா, அன்னிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். மாமா தப்பு பண்ணிட்டோம் மாமா. அந்த அம்மா அண்ணிய அவ்வளவு குத்தம் சொல்லி பேசியிருக்காங்க. நாம கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு கூட அங்க யாருமே இல்லையே. சரிம்மா, நானே ஃபோன் பண்றேன். ஹலோ உமா, நான் தர்மலிங்கம் பேசுறேம்மா. வனிதா கிட்ட கொஞ்சம் போனை கொடுமா. உமா, நான் பேசுறது உனக்கு கேக்குதாமா? வனிதா கிட்ட போனை கொடுமா. மாமா, அது அது வந்து என்ன மன்னிச்சிடுங்க மாமா. வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. அம்மா அண்ணிய கண்டபடி திட்டாங்க மாமா. அண்ணி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. என்ன ஆச்சுமா? நீ என்ன சொல்ற? நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியலமா. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அம்மா அண்ணியை கண்டபடி பேசி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அங்கதான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க நினைச்ச. அங்க வரலையா மாமா? என்னங்க, என்ன ஆச்சு? என்னாச்சுங்க என் பொண்ணுக்கு? உமா, இத பாருமா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? எப்ப கிளம்புனா, எங்க போனா, ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலமா? இல்ல, எதுவும் சொல்லல மாமா. எங்க அம்மாவை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்க மாமா. என்னால எங்க அம்மாவை சமாளிக்கவே முடியல மாமா. வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க மாமா. சரிம்மா, நீ போனை கட் பண்ணுமா. என்னங்க, என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சு? சம்பந்தி அம்மா வனிதாவை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களா?
வனிதா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான்னு அந்த பொண்ணு உமா நினைச்சிருக்கா. ஐயோ என்னங்க சொல்றீங்க? அப்பா என்னப்பா அவங்க என்ன லூசா? அவங்க ஏன் அக்காவை போய் ஐயோ என்னங்க தயவு செஞ்சு இங்க நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. அண்ணி இங்க வரதுனா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். அந்த வீட்லயும் இல்ல இங்கேயும் வரலனா அப்படி எங்க தான் போயிருப்பாங்க? தயவு செஞ்சு சீக்கிரம் போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. கிளம்புங்க. ஆமாண்டா சூர்யா, அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்டா. சீக்கிரம் கிளம்பு. என் பொண்ணுக்கு ஏதாச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ஐயோ கோமதி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நாங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம். அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, அமைதியா இரு. கிளம்புங்க. டேய் வாடா. ஏமா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ